பாரம்பரிய முறை ஜோதிடம் சார். அது ஜோதிடம் முழுமை அடைந்ததா? அவ்வளோதான், ஜோதிடம் முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா இல்லை சார். அதை நாளுக்கு நாள் மெருகேற்றிக்கிட்டே தான் வருவாங்க. அதாவது நம்மளோட நான் படிக்க போனப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமே அதுதான். நிறைய பேர் அதை மெருகேற்றிக்கிட்டே தான் வருவாங்க. ஓகேங்களா? அப்படி தான் நம்ம பாரம்பரிய முறை அப்படின்னு சொன்னதுலேருந்து கொஞ்சம் மெருகேற்றி திருத்தி எழுதப்பட்டதே திருக்கணித முறை சார். சரிங்களா? அந்த திருக்கணித முறையிலிருந்தும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணது உபநட்சத்திர முறை சார். இப்போ இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு மட்டும் நான் சொல்லிடவா சார்? அதாவது இந்த திருக்கணித முறையில் இந்த 7.5 சனி, கண்ட சனி இதெல்லாம் வருதுல்ல சார், நம்மகிட்ட அதெல்லாம் வராது சார். ஓகேங்களா? ஒன்று. இன்னொரு விஷயம் சார், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு யாராலையுமே அதை கெஸ் பண்ண முடியாது, கணிக்க முடியாது சார். ஏன்னா ஒரு பிரச்சனைங்கிறது எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அது நமக்கு தெரியாது சார். ஏதாவது ஒரு நிமிஷத்தில், அரை நிமிஷத்தில், ஒரு 1/2 ஹவருக்குள்ள ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு நமக்கு போயிடும். அப்போ அந்த அரை மணி நேரத்தையோ 1 மணி நேரத்தையோ நம்ம எடுக்கவே முடியாது சார். டோட்டலாக 7 வருஷத்துக்கு போச்சு, 1 மாதத்துக்கு போச்சு, 6 மாதத்துக்கு போச்சு, இப்படி டோட்டலாக சொல்லி அனுப்புகிறோம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது முடங்கி போய் உட்காந்துடுறீங்க. நமக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகும்போது இருக்குது, அப்புறம் தான் நம்ம நல்லா வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறீங்க. அது ஆக்சுவலாக தவறான முறை சார். இன்னொன்று, நோட் எடுத்துகிட்டு வரோம், ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுக்குறோம், பார்க்குறாரு, 2 நிமிஷத்தில் பலன் சொல்கிறாரு, அதை கேட்டுட்டு நம்ம வந்துடுறோம். இதுவே முதல்ல ஒரு தவறான ஒரு செயல் தான் சார். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப ஆமாம் நம்ம இப்படியா பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இத்தனை நாளாக அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். ஸோ இந்த மெத்தடில் உள்ள ஒரு சிறப்பம்சத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் சார். ஒன்றும் இல்லை சார், என்கிட்ட நோட்டை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் தலை முடியிலிருந்து நெகக்கால் இருக்கு இல்லையா, பாதம், அது வரைக்கும் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். எங்கெல்லாம் வலி வேதனைகள் இருக்குது, கை, எலும்பு, நுரையீரல், இந்த மாதிரி அத்தனை பிரச்சனைகளையும் நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும். அதுதான் ஒரு ஜோதிடம்.